கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், மிளகு பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் எடுத்து 300 கிராம் பன்னீரில் க்யூப்ஸை கட் பண்ணி அதில் பெசரி வச்சுருக்கோம். லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மேரினேட் ஆகட்டும். 1/2 hour குறைஞ்சது. 2 தக்காளி பழம், 2 வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனித்தனியாக வச்சுருக்கோம். காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டோம். அதோட பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் கார்லிக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அது ஒரு 3/4 வதங்கின உடனே ஒரு 1.5 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதோட அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதுலேயும் சில்லி பவுட்ரு, மஞ்சப்பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடியெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இந்த பன்னீரை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறோம். இதை கிரேவியில் போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். நம்ம பன்னீர் பாப்கார்ன் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவரையும் மைதாவையும் தண்ணி ஊற்றி நீர்க்க கரைச்சி வச்சுக்கணும். அதில் இந்த பன்னீர் துண்டை முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும். அதோட கொத்தமல்லி தூவி நம்ம பன்னீர் பாப்கார்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் கிரேவி வேணும்னா நம்ம தக்காளியில் எண்ணெய் பிரியிற வரைக்கும் தக்காளி சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதில் இந்த பன்னீர் பொரித்து வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுட்டோன்னா சப்பாத்திக்கு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷு ரெடி.